ஓம் சாந்தி. 17 ஜனவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, இந்த முரளியில் உள்ள இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னென்ன? இந்த முரளியில் உள்ள இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னென்ன? இரண்டாவது கேள்வி, எதற்கு நேரம் எடுக்கிறது? எதற்கு நேரம் எடுக்கிறது? மூன்றாவது கேள்வி, தானம் கொடுப்பதினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? தானம் கொடுப்பதினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? உலகத்தினருக்கு என்ன கிடைக்கிறது? உலகத்தினருக்கு என்ன கிடைக்கிறது? தானம் கொடுப்பதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? உலகத்தில் இருக்கவங்களும் தானம் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? இது ரெண்டுத்துக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பத்தி பாபா கேட்கிறார். நாலாவது கேள்வி, எத்தனை விதமான மாலை சொல்லியிருக்கிறார்? இந்த முரளியில எத்தனை விதமான மாலை சொல்லியிருக்கிறார்? அஞ்சாவது கேள்வி, யார் தபஸ்விகள்? யார் தபஸ்விகள்? fill up the blanks. ஃபர்ஸ்ட், சந்நியாசிகள் வீடு வாசலை மட்டும் மறக்கிறார்கள். சந்நியாசிகள் வீடு வாசலை மட்டும் மறக்கிறார்கள். நீங்கள் டேஷ். இரண்டாவது, தேவதைகளுக்கு விக்ரமஜீத் என்று கூறப்படுகிறது. தேவதைகளுக்கு விக்ரமஜீத், விக்ரங்கள் மீது வெற்றி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் என்றால் டேஷ். தேவதைகளுக்கு விக்ரமஜீத் என்று கூறப்படுகிறது. ஏன் என்றால் டேஷ். மூன்றாவது, தங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக டேஷ் கவனம் வைக்க வேண்டும். தங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக டேஷ் கவனம் வைக்க வேண்டும். நான்காவது, டேஷ் சுவைகளின் கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். டேஷ் சுவைகளின் கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள்தான் டேஷ். அஞ்சாவது, யோகா இல்லை என்றால் டேஷ் ஆக முடியாது. யோகா இல்லை என்றால் டேஷ் ஆக முடியாது.
ஓம் சாந்தி. இன்றைய முரளிக்கான கேள்வி பதில். முதல் கேள்வி, இந்த முரளியில் உள்ள இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னென்ன? ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன சொல்லியிருக்கார் பாபா? அப்புறம் ஹெவன்லி காட் ஃபாதர், அப்புறம் நிறைய சொல்லியிருக்காருல இன்னைக்கு இங்கிலீஷ் வார்த்தை. பாபா சொல்றாரு, ஹெவன்லி காட் ஃபாதர், காட்லி நாலேஜ், காடஸ் ஆஃப் நாலேஜ், காட் காடஸ், காட் ஃபாதர், பாயிண்ட்ஸ் இல்லையா, சாக்ரீன், அத்தாரிட்டி, இப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா. இதெல்லாம் பாபாவுடைய இன்னைக்கு மொழியில் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகள். இங்கிலீஷ் நமக்கு என்ன பண்ணுறார் பாபா? கற்றுக் கொடுக்குறார். இப்படிலாம் நீங்கள் சொல்லுங்க, அப்போ ஜனங்க ஆர்வமாக கேட்பாங்க. நமக்கும் புரிய வைக்கிறாரு. ஆமாம், நமக்கு புரிய வைக்கிறாரு. மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுன்றது கூட நமக்கு என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறாரு. ரெண்டாவது கேள்வி, எதற்கு நேரம் எடுக்கிறது? பாபா சொல்றார், பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆவோம் என்றுதான் கூறுகிறீர்கள். பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆவோம் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் முழுமையாக ஆவதில் நேரம் எடுக்கிறது. அவனுடைய குழந்தைன்னு மட்டும் பாபா கிட்ட சொல்லிடுறோம், ஆனா முழுமையா ஆவதற்கு டைம் எடுத்துக்கும், டைம் பிடிக்கும்ன்றார் பாபா. மூன்றாவது கேள்வி, தானம் கொடுப்பதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? உலகத்தினருக்கு என்ன கிடைக்கிறது? உங்களுக்கு என்ன கிடைக்குது? ராஜ்யம் கிடைக்குது. அப்புறம் வேற என்ன கிடைக்குது? இன்னைக்கு பாபா 3 விஷயத்த பத்தி சொன்னார். உலகத்துல தானம் கொடுப்பதற்கும் நீங்க தானம் கொடுக்கறதுக்கும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு. அதுல பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உலகத்துல தான தர்மம் பண்றாங்க அப்படின்னா ராஜ்ய குலத்தில் ஜென்மம் எடுக்கிறார்கள் இல்லையா. அவங்க உலகத்தினர் ராஜ்ய குலத்தில் ஜென்மம் எடுக்கிறார்கள். ஆனா நீங்க ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீர்கள். அடுத்தது ரெண்டாவது, அவங்களுடையது ஒரு பிறவிக்கானது. உலகத்துல எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும் ஒரு பிறவிக்கானது. ஆனா உங்களுடையது 21 பிறவிக்கானது. மூணாவது, அவங்க பதீதமாக துக்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. மறுபடியும் ஆயிடுவாங்க, தூய்மையற்றவர்களாக துக்கத்துக்கு ஆளாயிடுவாங்க. ஆனா நீங்க தூய்மையானவளாக அல்லது பாவனமாக சுகமாக இருக்கிறீர்கள். எத்தனை பிறவிக்கு சுகம் கிடைக்குது உங்களுக்கு? அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி, எத்தனை விதமான மாலை சொல்லியிருக்கிறார்? அப்ப எத்தனை மாலை மொத்தம்? 4 மாலை இல்லையா. முதல்ல ஞான மாலை, இரண்டாவது ருத்ர மாலை, பக்தர்களின் மாலை, நிராகாரி மாலை. 5வது யார் தபஸ்விகள்? யார் நல்ல அல்லது தீய செயல்கள் செய்பவர்களின் தாக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு பற்றற்றவராகவும் இரக்கம் மனம் உடையவராகவும் இருக்கிறார்களோ அவர்களே பற்றற்றராகவும் இருக்கணும். அதாவது ஸ்லோகன் தான் பாபா சொல்றாரு. சாட்சினா என்ன? பற்றற்ற நிலை பாக்குறது, விடுபட்டு பாக்குறது. விலகி. அதனால யார் நல்ல அல்லது தீய கர்மம் செய்வர்களுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு சாட்சியாக அல்லது இரக்கம் மன உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? தபஸ்விகள். ஃபில் அப் த பிளான்ஸ். ஃபர்ஸ்ட்
சந்நியாசிகள் வீடு வாசலை மட்டும் மறக்கிறார்கள், நீங்கள் டேஷ். பழைய உலகம் சொல்லல பாபா இன்னைக்கு. நீங்கள் முழு உலகத்தை மறக்கிறீர்கள். சன்னியாசிகள் வீடு வாசலை மட்டும் மறக்கிறார்கள், நீங்கள் சாரி துனியா தான் சொல்லியிருக்கார் பாபா, முழு உலகத்தை மறக்கிறீர்கள். இரண்டாவது, தேவதைகளுக்கு விக்ரமஜீத் என்று கூறப்படுகிறது, ஏனென்றால் டேஷ். தேவதைகளுக்கு விக்ரமஜீத் என்று கூறப்படுகிறது, ஏனென்றால் டேஷ். அங்கு விக்ரமங்களே நடப்பதில்லை. மூன்றாவது, தங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக டேஷ் கவனம் வைக்க வேண்டும். தங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக படிப்பின் மீது முழுமையான கவனம் வைக்க வேண்டும். பாபா சொன்னாலே அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும்னா படிப்புல முழுமையான அட்டென்ஷன். நான்காவது, டேஷ் சுவைகளின் கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் டேஷ். அந்த வெளிநோக்குத்தன்மை, வெளிமுகத்தன்மையின் சுவைகளின் கவர்ச்சியின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அஞ்சாவது, யோகா இல்லை என்றால் டேஷ் ஆக முடியாது, தேவதை ஆக முடியாது. யோகா இல்லை என்றால் தூய்மை ஆக முடியாது. யோகா இல்லைன்னா தூய்மையே ஆக முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.